வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன் 2Dல பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், பாத்துறேன். ஓகேவா? ஏற்கனவே நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் முடிச்சிட்டோம். ஓகேவா? சதுரமும் செவ்வகம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேரலோகிராம், ரோம்பஸ். ஓகேவா? பேரலோகிராம், ரோம்பஸ், இணைகரம் மற்றும் சாய் சதுரம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபார்மட் மாதிரி என்னது, ஃபர்ஸ்ட் அந்த ஷேப்புக்கான ஃபார்முலா, அது ரிலேட்டட் சம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இணைகரம்னா இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகேவா? இணைகரம்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும்னா ரெக்டாங்கிளோட தம்பி தான் பேரலோகிராம். ஓகேவா? ரெக்டாங்கிளோட தம்பி தான் பேரலோகிராம், செவ்வகத்தோட தம்பி தான் இணைகரம். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா நல்லா சொல்ற பாத்தீங்க. நமக்கு செவ்வகம் எப்படி இருக்கும், இந்த ஷேப்ல இருக்குமா, இங்க பி பி எல் எல்ன்னு இருக்குமா, அதேதான் இங்க ஒண்ணும் கிடையாது. இந்த செவ்வகம் இருக்குல்ல ரெக்டாங்கிள், அது மேல தலைமையில ஒரு தட்டு தட்டினா என்ன ஆகும், சாயும்ல, அந்த மாதிரி இப்படி சாஞ்சிடும். ஓகேவா? கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ரெக்டாங்கிள தலைமையில அடிச்சீங்கன்னா ஒரு ஷேப்புக்கு மாறும்ல, அந்த மாதிரி ஷேப்ல மாறிச்சுன்னா அப்படிதான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ பேரலோகிராம்ல என்ன இருக்குன்னா இது ஹைட், இது பேஸ். எப்படிங்க ரெண்டு எல்லாம் சேமா இருக்கு, பிரெத் சேமா இருக்கும், அதே மாதிரி இங்க ஹைட் சேமா இருக்கும், பிரெத் சேமா இருக்கும். ஓகேவா? சோ அது மாதிரி இதுல வந்து டயகனல் சொல்லுவாங்க. இங்க வந்து இங்க போகும். ஓகேவா? இந்த டயகனல் என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு சரிபாதையாவும் இது ஒரு சரிபாதையாவும் பிரிக்குது. ஓகேவா? இது ஒரு சரிபாதையாவும் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்படி இருக்கா, இது ஒரு கோடை போட்டீங்கன்னா இது ஒரு சரிபாதையான ட்ரையாங்கலாவும் முக்கோணமாவும் இது ஒரு ட்ரையாங்கலாவும் பிரிக்குது. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. ஓகேவா? சோ அது மாதிரி இங்க ரெண்டு D1 D2 மூளை விட்டம்னு சொல்லுவாங்க. டயகனல் இது D1 இதை D2 சொல்லுவாங்க. இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலோகிராம்ல D1 இஸ் நாட் ஈக்குவல் டு D2. D1 அளவும் D2 அளவும் சமமா இருக்காது. எதுல? பேரலோகிராம் இணைகரத்துல. ஆனா ரெக்டாங்கிள்ல ஈக்குவலா இருக்கும். ஓகே, ரெக்டாங்கிள்ல ஈக்குவலா இருக்கும். சரியா? சோ இது வந்து ஹைட் பார்த்துட்டோம். சோ இதுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு B இன்டு H. அவ்வளவுதான். ஓகேவா? ஏரியா ஈக்குவல் என்னது, B இன்டு H. ரெண்டுத்தையும் வண்டியில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைச்சிடும். ஓகேவா? சோ அப்ப பெரிமீட்டர் சார், பெரிமீட்டர் என்ன சொன்னீங்கன்னா அதேதான் 2 இன்டு அங்க என்ன படிச்சிருப்போம், L பிளஸ் பின்னு படிச்சிருப்போம். இதெல்லாம் ரெக்டாங்கிள். அதே மாதிரி தான் இங்க என்ன அப்படின்னா A பிளஸ் B. ஓகே, அவ்வளவுதான். ரெண்டே ஃபார்முலா தான். சோ அப்ப ஏரியா என்னது, பேஸ் இன்டு ஹைட், ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு ஏரியா கிடைச்சிரும். பெரிமீட்டர் சுற்றளவு வேணும்னா 2 இன்டு A பிளஸ் பின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அவங்க L பிளஸ் பி இருந்துச்சுன்னா A பிளஸ் பின்னு யூஸ் பண்றாங்க, வேற லெட்டர் யூஸ் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதே கான்செப்ட் தான். ஓகேவா? சோ எல்லாத்தையும் கூட்டுறோம். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா டயகனல் 1 ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு டயகனல் 2. இது ரெண்டும் சமமா இருக்காது, அளவுல சமமா இருக்காது. அது மாதிரி ஒரு மூளை வெட்டம் வந்து ரெண்டுத்தையும் சமமா பிரிக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போலாமா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோம்பஸ். என்னது? ரோம்பஸ் வந்து பார்க்க போறோம். சாய் சதுரம் சொல்லுவாங்க, ராம்பஸ் தான் வந்து பார்க்க போறோம். ராம்பஸ் இதோட தம்பி சார். ராம்பஸ் இதோட தம்பி கேட்டீங்கன்னா சதுரத்தோட தம்பி தான் இவங்க. ஓகேவா? சதுரத்தோட தம்பி தான் யாரு, ராம்பஸ். எல்லா சைடும் ஏன் இருக்குமா, அதே மாதிரி இங்க எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். இங்கேயுமே டயகனல் 1 இருக்கும், இங்கேயுமே டயகனல் 2 இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதோட ஏரியா ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குமே ஏரியா ஈக்குவல் டு B இன்டு H. ஓகேவா? B இன்டு H. அது மாதிரி இன்னொரு ஏரியா ஃபார்முலா இருக்கு இதுக்கு. ஏரியா ஈக்குவல் டு 1/2 D1 இன்டு D2. ஓகேவா? அதாவது ரெண்டு மூளை விட்டத்தையும் பாதியாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைச்சிடும். இதெல்லாம் சாய் சதுரத்துல. அதே மாதிரி ஏரியா ஈக்குவல் டு B இன்டு H. ஓகேவா? ரெண்டுமே ஏரியா சேம் தாங்க, B இன்டு H. இது மட்டும் ஏரியா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி இது பெரிமீட்டர்னா 4A தான். எல்லாத்தையும் 4 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4A கிடைச்சிடும். பக்காவா புரிஞ்சிச்சா? தொடர்ந்து டேரக்டா சம்முள்ள போயிடலாமா? அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று. ஓகேவா? சோ இது வந்து இங்க இடம் பார்த்தோம்னு சொல்லிட்டு தமிழ்ல மட்டும் வச்சிருக்காங்க, நான் சொல்றேன். ஓகேவா? which one of the following statement is false, தப்பு, about parallelogram. parallelogram பத்தி இதுல கொடுத்துருக்கல எது தப்புன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஒரு இணைகரத்து எது தவறான கூற்றுன்னு கேக்குறாங்க, எது தப்பான கூற்று அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம இணைகரம் எப்படி இருக்கும், அந்த ஷேப் தான் உங்களுக்கு ஞாபகம். ஷேப் ஆனது பேரலோகிராம்னா என்னது, ரெக்டாங்கிளோட தம்பி. அதை மட்டும் டக்குன்னு ஞாபகம் அடிச்சிடலாம் டக்குன்னு. ஓகே, எதிர்பக்கங்கள் இணையாகும். எதிர்பக்கம் என்னது, இங்க பிபின்னு இருந்துச்சுன்னா சாரி இங்க பிபின்னு இருந்துச்சுன்னா இங்க ஹெச்ஹெச்ன்னு இருக்கும். அப்ப இது கரெக்ட், இது கரெக்ட். அது ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்குன்றாங்க. ஓகே, எதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமமாகும். ஃபர்ஸ்ட் இது ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, மேலே சொல்லிட்டாங்க. இப்ப எதிர் கோணங்கள் சமமா இருக்குமான்னு கேக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆப்போசிட் சைடு, அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்றாங்க. அதாவது இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும், இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்,
அப்படிதான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பேரலோகிராம். ஓகே, ஸோ அப்போ இதுவுமே கரெக்டு. ஸோ மூளை விட்டங்களின் நீளங்கள் சமமாகும்னு கொடுத்துருக்காங்க. மூளை விட்டம்னா என்னது? இங்கிலீஷ்ல வந்து 2 diagonals are equalனு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்? பேரலோகிராம்ல D1 is not equal to D2ன்னு சொன்னேன். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சமம், சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தப்பு, இது வராது. ஓகேவா? அதனால மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று ஒரு சமக்கோட்டில் குறியிடும். அதான் ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்படி பிரிச்சோம் அப்படின்னா 2 இடத்துல மீட் பண்ணுமா, அதுமே அதை தனியா பிரிக்க இது தனியா பிரிக்குமா, அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுவுமே கரெக்ட். அப்ப எது ஒண்ணுதான் தப்பு? ஆப்ஷன் சி தான் வந்து தப்பான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் whose base is 9 cm, altitude is 5 meter. altitude தான் ஒன்றும் கிடையாது, ஹைட்டு. altitudeனா ஹைட்டு. ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர் ஆகும், குத்து உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும்னா இணைகரத்தோட பரப்பளவு ஏரியா வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ ஏரியா ஃபார்முலா என்ன நமக்கு? பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? பி என்ன நமக்கு 9, ஹைட்டு ஆல்டிடியூட்னா ஹைட் 5. அப்போ 9 5 சார் 45 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஏரியானால நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் in a parallelogram the base is 3 times is height ன்ட்டாங்க. ஓகேவா? base is 3 times its height is 8 cm, find the area. நம்ம ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும்? ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு சொல்லிட்டாங்க. ஆனா பேஸ்க்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. பேஸ் ஈக்குவல் டு என்னவா? பேஸ் இஸ் 3 times its height. பேஸ் வந்து 3 times is height-ன்ட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ஹெச் பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஸோ ஹைட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். பி என்னது? 3 டைம்ஸ் ஹெச். அப்போ 3 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னது? 8. இது பேஸ் இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்னது நமக்கு? 8. அப்போ 8 ஹெச்சா 64 இன்ட்டு 3. ஓகேவா? அப்போ என்ன வரப்போகுது? 3 4 12. 2 முடியுதா பாருங்க. எந்த ஆப்ஷன் 2 முடியுது? 3 முடியுது. அப்போ வேலைக்கு ஆகுது. ஸோ அப்போ 3 4 120, 4 3 12. அப்போ 132 இஸ் தான் ஆன்சர். என்னங்கிறீங்க? சாரி 180 இல்ல, சாரி 180, 192 இஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் டு த ஏரியா ஆஃப் த parallelogram? பேஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 times, ஹைட் இஸ் half-ன்ட்டாங்க. ஓகேவா? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தில் பரப்பளவு என்னவா இருக்கும்? இதுவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏரியா நமக்கு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேவா? பேஸ் என்ன சொல்றாங்க? பேஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 times. அப்போ 2bன்னு வச்சுக்கோங்கன்றாங்க. ஹைட் வந்து என்ன ஆகுதான்? பாதி ஆகிடுன்றாங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பேஸ் இப்போ 5 இருக்குன்னா அது டபுள் ஆகுனா என்ன ஆகும்? 10 ஆகும். அப்ப இங்க 5 போட்டா என்ன வரும்? அதாவது இங்க 10 இருந்தா தானே இது 2bன்னு எழுத முடியும். இங்க 10 இருந்தா தான் 2 × 5 எழுத முடியும். கரெக்டாங்க? அப்ப இங்க 10 இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்? இப்ப 12 இருக்கு. ஹைட் வந்து 12 இருக்கு. அதை பாதி ஆகனா என்ன அர்த்தம்? 6ன்னு எழுதுமா? அப்ப இங்க 6ன்னு எழுதணும். அதாவது 12/2ன்னு எழுதலாம். புரியுதுல நான் சொல்றது? இது நான் அங்கேயே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோதான். இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன ஆகும்? பி இன்ட்டு ஹெச். பி வந்து என்னது? 2b. ஹைட் வந்து பாதி ஆகிடும். அப்ப h/2. அப்ப இந்த 2 2 கேன்சல் ஆச்சுன்னா b இன்ட்டு h தான் கிடைக்கும். அப்ப ஏ வந்து அடுத்தது அப்படியேதான் இருக்கு. ஸோ அப்ப என்னது? மாறாது. will not change is the right answer. there is no change. ஏன்னா எதுவுமே மாறல. b இன்ட்டு h தானே கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா இங்க எத்தனை டைம்ஸ் கொடுக்குறாங்க, இது பாதியாகதான் சொல்லிட்டு பாருங்க. இங்க 3 times கொடுத்தா 3ன்னு இருக்கும். சில சமயங்கள் வந்து வேற மாதிரி கொடுப்பாங்க, 2 மடங்கு 3 மடங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இங்க எத்தனை மடங்குன்றதை இந்த மாதிரி எழுதணும். 2b ஆஃப்னா பாதின்னு எழுதணும். ஓகே, ஆஃப்னா பாதின்னு எழுதணும். அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்லுவாங்க? குவார்டர்னா 4 ஆல் டிவைட் பண்ண போறீங்க. குவார்டர்னா 4 ஆல் டிவைட் பண்ண போறீங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் பெரிய கோணமானது அதன் சிறிய கோணத்தின் 2 மடங்கு ஆகும். விட 30 குறைவாக இருக்கிறது எனில் சிறிய கோணம் மற்றும் பெரிய கோணத்தின் முறையை காண்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, என்ன சார் டிகிரி எல்லாம் கேட்கறாங்க, கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான். in a parallelogram the larger angle is 30 degree less than the twice of the smaller angle அப்படின்றாங்க. சார் எப்படி சார் இதை சால்வ் பண்றது அப்படின்னா, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 2 ஆங்கிளையும் ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 180 வரணும். 2 ஆங்கிளையும் ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 180, அதாவது பிக்கர் ஆங்கிள் பிளஸ் ஸ்மாலர் ஆங்கிள் ஈக்குவல் டு நமக்கு 180 வரணும்.
180 டிகிரின்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன்ல எந்த ஆங்கிள்லாம் வந்து ஆட் பண்றப்போ நம்ம 180 வருது பாருங்க, 30 80 110 வருது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. இங்க 70 வருது, இதுவும் வராது. இங்க 120 வருது, அப்ப இதுவுமே வராது. அப்ப மூணுமே போயிடுச்சுன்னா இதுதான் கரெக்டா இருக்கு, இதுதான் 180 வருது. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகே, அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி சார் அந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணவே இல்லை, அதான் ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 குறைவாக இருக்கிறதுன்றாங்க. அப்ப சிறிய சேர்த்து இது ரெண்டுத்துல எது பச்சினது 70, 70 டபுள் மடங்கு என்னது, இப்ப 70 இருக்கு, இங்க 110 இருக்கா, 70 டபுள் மடங்கு என்னது 140, அதோட 30 கம்மி, 140 30 கம்மி தான் இதுன்னு சொல்றாங்க. ஸோ 140 30% அளவு 110. அதான சொல்றாங்க, பெரிய கோணமானது அதன் சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 குறைவாக இருக்கிறதுன்றாங்க. அப்படிதான் கரெக்டா தானே இருக்கு. அப்பதான் அந்த கொஸ்டினுக்கான சரியானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் உச்சிப்புள்ளி வரிசையாக இதை மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து நமக்கு 10th ஒரு நினைக்கிறேன், ஒரு வாட்டி சம்மில் கேட்டிருக்கேன், இந்த வாட்டி கேட்டுட்டு தொலைச்சிட்டாங்கன்னா அதனால இந்த சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, 10th புக்ல இருக்கும், இது ஈஸியா போகலாம். எப்படின்னா பேரலோகிராம் கேட்கறாங்களா, என்ன அர்த்தம்னா இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, அப்படியே லைன் எடுத்துக்கோங்க, ஏபி சி டின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்ம்லாம் அர்த்தம். ஓகே, மிட் பாயிண்ட் ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க, x1 plus x2 by 2 y1 plus y2 by 2, அதான் ஃபார்முலா. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு பிடின்னு இருக்கும். இது ரெண்டும் சமமா இருக்கும். ஏசி ஈக்குவல் டு பிடி, அது அப்படி வருதுல்ல, அதோட ஏசி ஈக்குவல் டு பிடின்னு சொல்லிட்டு சமமா இருக்கணும். அப்ப இதானே ஏ, இதானே சி, இது x1 இது y1, இது x2 இது y2. இப்ப அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், x1 plus x2 7 plus 1 என்னது 8, அதுல ஆட் பண்ணிடுறேன், 7 plus 1 8 by 2, y1 plus y2 y1 plus y2 -3 plus 5, என்னது -3 plus 5 என்ன வரும் நமக்கு ஆன்சர் 2 வருமா. அப்ப 2 by 2 என்னது இது ஏசிக்கு. ஏசி வந்து நம்ம என்ன இருக்கு கேன்சல் பண்ணினா நமக்கு 4 கிடைக்கும், இங்க கேன்சல் பண்ணா 1 கிடைக்கும். ஓகேவா, ஏசிக்கு வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4,1 கிடைச்சிருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏசியோட வேல்யூ வந்து நமக்கு 4,1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப பிடிக்கு வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா, பிடிக்கு வந்து இதே மாதிரி போடுங்க. இப்ப பிடி செக் பண்ண போறோம். ஓகேவா, ஒரே நிமிஷம். இதான் பி, இதான் பி. ஓகேவா, ஸோ இது x1 இது y1 இது x2 இது y2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 இங்க என்ன இருக்கு p இருக்கு, அப்ப 5 plus p. ஓகேவா, 5 plus p by 2, y1 plus y2 4, இங்க என்ன இருக்கு -2 இருக்கு. அப்ப 4 minus 2 4 2 போச்சுன்னா 2, ஸோ 2 by 2. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 5 plus p by 2 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணா நமக்கு 1ன்றது கிடைக்கும். நமக்கு பியோட வேல்யூ தானே வேணும். அப்ப இங்க என்ன இருக்கு பிக்கு நேரா 4ன்றது இருக்கு, பிக்கு நேரா 4ன்றது இருக்கு. அப்புறம் அப்படியே எழுதலாமா. ஸோ 5 plus p by 2 ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். இது அந்த மாதிரி கொஸ்டின் என்ன ஆகும், 5 plus p ஈக்குவல் டு 4 2 சார் 8 மாறிட போகுது. ஸோ பிளஸ் 5 அந்த பக்கம் கொஸ்டின் என்ன ஆகும், பிளஸ் அந்த கொஸ்டின் என்ன ஆகும் -5. ஸோ அப்ப p ஈக்குவல் டு 8 - 5 ஈக்குவல் டு 3 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணோம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுத போறோம். முக்கியமா ஏசி ஈக்குவல் டு பிடின்னு ஞாபகம் வச்சுக்க போறீங்க. இது x1 எப்பவுமே இது x1 y1, இது x2 y2 அப்படிதான் வரும். xx வராது, xy தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின் கவனிங்க. 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதோட ஃபார்முலா கேட்குறாங்க. அடப்பா இல்ல ரோமஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டினாங்க. ரோமஸோட ஃபார்முலா என்னங்க, நமக்கு 2 இருக்கு. ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு I2ன்னு சொல்லலாம், இல்ல ஏரியா ஈக்குவல் டு 1/2 diagonal 1 into diagonal 2. ஓகே, ரெண்டுத்துல எது பாருங்க, ½ இன்ட்டு மூலை விட்டங்களின் கூடுதல். இடம் பார்த்தா இங்கிலீஷ்ல இல்லை, நான் ஒன்றும் இல்லை, ½ இன்ட்டு மூலை விட்டங்களின் கூடுதல்னு அர்த்தம். D1 plus D2 சொல்லிட்டு வரப்போகுது. மூலை விட்டங்களின் பெருக்கல், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம இங்க மல்டிபிள் தான் வரும், பிளஸ் வரக்கூடாது. ஓகேவா, மல்டிபிள் தான் வரும், மூலை விட்டங்களின் பெருக்கல் தான் வரணும். ஓகேவா, ப்ராடக்ட் ஆஃப் 2 diagonals is the right answer. 1/2 into product of 2 diagonals is the right answer. மிச்சம் எல்லாமே தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏரியா ஆஃப் rhombus with a diagonal as 6 and 8 ன்ட்டாங்க. இப்போ டயகனல் கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்க. டயகனல் கொடுத்து ஏரியா கேட்டா என்ன ஃபார்முலா,
ஏரியா ஈக்குவல் டு 1/2 d1 into d2. ஓகேவா? ஸோ 1/2 போட போகிறோம். ஸோ d1 என்னது 6, d2 என்னது 8. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணினா 1 2 2, 4 2 8. அப்போ 6 4 24 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபார்முலா தெரியணுங்க. ஃபார்முலா தெரியலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதே நீங்கள் ரோம்பஸ்க்கு பி இன்ட்டு ஹெச் போட்டாலும் வராது. பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபார்முலா தான் மேட்டர். ஃபார்முலா நான் ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணுவேன். ஃபார்முலா தான் முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 9th கொஸ்டின் கவனிங்க. 9th கொஸ்டின் கொடுக்குற மாதிரிங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ராம்பஸ். ஓகே, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கொடுக்குறாங்க. இப்போ பி இன்ட்டு ஹெச் எடுக்குமா, d1 into d2, அதான் டயகனல் எடுக்கணுமா இல்லை பிஹெச் எடுக்குமா பாருங்க. பேஸு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா? இது 2 ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். பேஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. இதை நான் 10 + 4 எடுத்துக்கிறேன் இன்ட்டு 9. கரெக்டா? ஸோ 90, 9 4 36. ஸோ அப்போ 6 முடியணும். 6 முடிகிற ஒரே ஆப்ஷன் எங்கே இருக்கு? எல்லாமே 6 முடியுதா? ஸோ 126 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ நம்ம ரோம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். டயகனல் கொடுக்குறாங்களா, பேஸ் ஹைட் கொடுக்குறாங்களா, நம்ம நல்லா கவனிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ராம்பஸ். ஓகே, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிக்கிறோம். இஸ் 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏரியா கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏரியா கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த ஒன் டயகனல் இஸ் 32 சென்டிமீட்டர். 32 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த அதர் டயகனல் கேட்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏரியா ஈக்குவல் டு நமக்கு, ஏன்னா இங்க வந்து எதை பத்தி பேசுறாங்க? டயகனல் பத்தி பேசியிருக்காங்க. மூளை விட்டது வந்து கொடுத்துருக்காங்க. 1/2 into d1 into d2. அதுல ஒன்னோட டயகனல் என்ன சொல்லிட்டாங்க? 32ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1/2 into 32. டயகனல் 2 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதான் இன்னொரு டயகனல் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏரியா என்ன கொடுத்துறாங்க நமக்கு? 128 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. சரியாங்க? ஸோ இப்போ நம்ம எந்த டேபிள் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 8th டேபிளாக டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்க, 4 8s are 32. இப்போ 8ஆல பண்றோம் அப்படின்னா நமக்கு 1 8s are 8, பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 6 8s are 48. 6 8s are 48. இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இங்க 2 இருக்கு, 4 இருக்கா? 1 2s are 2, 2 2s are 4. அப்ப இங்க 1 2s are 2, 8 2s are வந்துட்டு போகுது. அப்ப d2 ஓட வேல்யூ நமக்கு 8 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவாங்க? புரியுதா? ஸோ இங்க 2 இருக்கு, அடிச்சா 2 வந்துச்சு. இந்த 2 and 16 கேன்சல் பண்ணா 8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. வயலின் மூளை விட்ட அளவுகள் கொடுத்துருக்காங்க. மூளை விட்டோம்னா எனக்கு டயகனல் கொடுத்துருக்காங்க. 100 180 மீட்டர் கொடுத்துட்டு அந்த வயலை சமப்படுத்தினா என்ன அர்த்தம்? ஃபுல் ஏரியான்னு அர்த்தம். ஃபுல் ஏரியாலேயே, அதாவது அந்த மிஷின் வச்சு சமப்படுத்துவாங்களா, அப்போ எல்லா ஏரியாவுமே கவர் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம ஏரியாவா பெரிமீட்டர்ன்றதை கொஸ்டின் படிக்கும் போதே கண்டுபிடிச்சிடணும். சரியா? சமப்படுத்தினா என்ன அர்த்தம்? அந்த மிஷின் வச்சு பண்ணுவாங்களா, அது கொடுத்துட்டு சதுர மீட்டருக்கு 3 ரூபா, ஒரு மீட்டருக்கு 3 ரூபா ஆகுது அப்படின்னா எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துட்டு போகுது? ஏரியா ஈக்குவல் டு 1/2 d1 into d2. ஸோ 1/2 2 டயகனல் கொடுத்துருக்காங்க. என்ன டயகனல்? 100 180 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 100 into 180. இங்கே தான் நம்ம புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இதை அடிக்கணும். ஏன்னா 100னா ஈஸி, 2 0 ஆட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ அப்போ 1 2s are 2, 9 2s are 18. அப்போ என்ன வந்துட்டு போகுது? 1 9s are 9, 1 2 3 0. அப்போ 9000 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாதீங்க. சில சமயம் இந்த மாதிரி இந்த ஆன்சர் வந்தோடனே அதே ஆப்ஷன்ல கொடுத்துருப்பேன். யாரும் அடி கூட வெயிட் பண்ணுங்க. ஒரு மீட்டருக்கு 3 ரூபாய், ஒரு மீட்டருக்கு 3 ரூபானா அப்ப 9000 மீட்டருக்கு என்ன ஆயிருக்கும்? இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 9 3s are 27. இந்த 3 0 போடுங்க. அப்ப 27,000. அப்ப 27,000. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பாத்தீங்களா? ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டாலும் முடிஞ்சு கதை. இங்க 25 29 இங்க விட்டுங்க. பாத்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப எவ்வளவு இருக்கு? நமக்கு 27,000 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் முக்கிய கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ராம்பஸ் பேரலோகிராம் சடனா கேட்பாங்க. அந்த டைம் நமக்கு ஃபார்முலா தெரியலனா போச்சு கதை. பார்க்க ஈஸியா இருக்கும், நமக்கு அது தெரியலனா தான் பிரச்சனையே. ஓகேவா? அது ஃபார்முலா தெரியல தான் பிரச்சனை. எப்பயாச்சும் ரேரா கேட்டுருவாங்க. அப்புறம் நம்ம சம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சார் நீங்க சொல்லியே தரல அப்படின்றது நாளைக்கு சண்டைக்கு வருது. அதனாலதான் சொல்லிட்டேன். ஓகே, எல்லா மாடலும் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதோட ராம்பஸ் பேரலோகிராம், ஓகேவா, ராம்பஸ் பேரலோகிராம் இணைகரம் சாய் சதுரம்னு சொல்லிட்டு அளவுக்கு எல்லா மாடல் சம்ஸும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கிள், வட்டம், அரை வட்டம், கால் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் பார்த்து வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க,
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதோட உங்களை விடைபெறுவது உங்கள் ரூபன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.